ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற திருமூர்த்தி மலைகள் மேலே இருக்கோங்க. நம்ம லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ்ல வந்து பொள்ளாச்சியிலிருந்து திருமூர்த்தி மலைக்கு எப்படி வரணும் உடுமலைப்பேட்டை வழியா, அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு திருமூர்த்தி அருவி, அதுக்கப்புறம் டேமு, அமனலிங்கேஸ்வரர் கோவில் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த வீடியோல திருமூர்த்தி ஹில்ஸ்ல இருந்து நாம உடுமலைப்பேட்டை வழியா மறுபடியும் பொள்ளாச்சி வரைக்கும் டிராவல் பண்ற விளாக் தான் பார்க்க போறோம். ஏன் ரிட்டர்ன் ஜேர்னினா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் போற வழி. ஸோ இன்னொரு சைடு இருக்கிற அழகையும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எஸ்பெஷலி இந்த திருப்பூர் கோவை மாவட்டத்தோட அழகை உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விண்மில்ஸ் எல்லாம் இருக்கும் போற வழியில, தென்னந்தோப்புகளா இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க திருமூர்த்தி மலையிலிருந்து உடுமலைப்பேட்டை போயிட்டு அங்கிருந்து பொள்ளாச்சி போற ஃபுல் டிராவல் vlog பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம திருமூர்த்தி மலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். மக்களே, நம்ம திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆனமலை புலிகள் காப்பகத்துக்குள்ள இருக்கிற திருமூர்த்தி மலைகள்ங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. வாரே வா. நம்ம டேம் எல்லாம் சுத்தி பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. அங்க இருக்கு பாருங்க டேம், நீர்பிடிப்பு பகுதிகள். ஸோ அதெல்லாம் பார்க்காம இருந்தா லாஸ்ட் வீடியோ பாருங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா அருவி, கோவில், ஓடைகள், டேம் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் இருக்கு. ஒரு 5 minutes ஆகும்னு சொன்னாங்க பஸ் வர்றதுக்கு. ஸோ இங்கிருந்து உடுமலைப்பேட்டை டவுன் போயிட்டு அங்கிருந்து நம்ம பொள்ளாச்சி பயணிக்க போறோம். மக்களே, திருமூர்த்தி ஹில்ஸ்ல இருந்து உடுமலைப்பேட்டை போறதுக்கு பஸ் வந்துருச்சுங்க. டிஎன்எஸ்டிசி பஸ். எல்லா பஸ்ஸும் ரஷ்ஷா வருது இன்னைக்கு. ஆக்சுவலா கோவில் பக்கத்துல வரைக்கும் போவாங்க. இன்னைக்கு டூரிஸ்ட் பஸ்ஸஸ் நிறைய நெருக்கி இருக்கிறதுனால ஒரு 200-300 மீட்டர் முன்னாடியே திரும்பிடுவாங்க பஸ். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போகுமா மலை பக்கம் கோவில் வரைக்குமே. மக்களே வாங்க பஸ் போர்ட் பண்ணுவோம். மக்களே, திருவிழானாலே பப்ளிக் ஹாலிடேஸ்ல எல்லாம் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குங்க. எல்லா பஸ்லயுமே 15 minutesக்கு ஒருக்க ஒரு பஸ் வந்துட்டே இருக்கும். எல்லா பஸ்ஸும் ஃபுல்லா வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு 10 minutes ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம பஸ் எடுத்துட்டாங்க டுவர்ட்ஸ் உடுமலைப்பேட்டை. ஸோ இங்க பாருங்க, இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸ், டீ ஷாப்ஸ் எல்லாமே ஃபுல்லா இருக்கு. ஒரே டூரிஸ்ட் வண்டியை தான், டூரிஸ்ட் வேனு, காருன்னு ஃபுல்லா நிக்குதுங்க. ஸோ திருமூர்த்தி மலையில இருந்து நம்ம உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போறதுக்கு 15 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். நம்ம டிக்கெட்டும் வாங்கியாச்சு. ஸோ பஸ் ஃபுல்லாவே காலியா இருக்கு. ரிட்டர்ன் பஸ் எல்லாம் ஃபுல்லா காலியா இருக்கு. வர்ற பஸ்ல தான் வந்து மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம கீழே போற வழி பாருங்க, சைட்ல இருக்கிற வியூஸ் எல்லாம் வந்து சும்மா வேற லெவல்ல இருக்கலாம். மலை அடிவாரத்துல இருக்கிற தோப்புகள் பாருங்க மக்களே. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற பியூட்டிஃபுல்லான தோட்டங்கள். உடுமலைப்பேட்டையை சுத்தி இருக்கிற மலை அடிவார கிராமங்கள் எல்லாம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. மழை சீசன்ல வந்து இன்னுமே சூப்பரா இருக்கும். தென்மேற்கு பருவமழை சீசன்ல ஆகட்டும், வடகிழக்கு பருவமழை சீசன்ல ஆகட்டும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். இடையில வெயில் அடிக்கிற சமயத்துல மட்டும் சும்மா பிச்சு எடுத்துரும். நம்ம மார்ச், ஏப்ரல், மே சமயத்துல எல்லாம் சும்மா தக 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 தகன்னு கந்தக பூமி மாதிரி இருக்கும். பட் இங்க நிறைய மரங்கள், தோப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு தான் வெயில் இருக்கும்னு வச்சுக்கோங்களா. சோ நம்ம இப்போ டேம் இருக்கிற பகுதியை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. திருமூர்த்தி அணையோட டேம் பகுதிகள், ஷட்டர்ஸ், அதுக்கப்புறம் வாய்க்கால்கள் எல்லாம் இருக்கும்ல அந்த ஏரியா. சோ இந்த டேம் இருக்கிறனால சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் வந்து நல்ல குடிநீர் வசதி ஆகட்டும், அது போக பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு வேண்டிய தண்ணீர் வசதி ஆகட்டும் இங்கிருந்து தான். ஓகேவா? சோ அமராவதி ஆறு ஃபுல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களா. சோ இது ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ஆறு வந்து கரூர் பக்கத்துல போய் நம்ம காவிரி ஆத்தோட கலந்துடுங்க. சோ எவ்வளவு கிளை நதிகள் பாத்தீங்களா. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை தான் வந்து நம்ம காவிரி ஆத்துக்கு ஃபுல் சோர்ஸ். எக்கச்சக்க கிளை நதிகள் இருக்கு. இந்த பக்கம் பொள்ளாச்சி பக்கம் இருக்கிற மலைகள் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஊட்டி மலைகள்ல இருக்கிற பவானி ஆறு ஆகட்டும்,
எல்லாமே எண்ட் ஆஃப் த டே வந்து காவிரி ஆத்துல கலந்துதான் வந்து டெல்டால போய் கலக்குது. மக்களே பாத்தீங்கல்ல, நம்ம உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கிராம பகுதிகளெல்லாம் எப்படி இருக்குன்னு. நம்ம தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சில ரோடுகள் மட்டும்தாங்க இன்னும் இப்படி இருக்கு. ரோடோட 2 சைடு வந்து மரங்கள் வச்சுட்டு அப்படியே அந்த காலத்துல நம்மளோட ஸ்டேட் ஹைவேஸ் நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான ரோடு தாங்க இருக்கு. நாம உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி ஹில்ஸ் போனோம்ல, அடுத்து வந்து நம்ம பரம்பிக்குளம் டாப் ஸ்லிப் போவோம். ஸோ பொள்ளாச்சியில இருந்து பாத்தீங்கன்னா ஆழியார் போற வழியிலயும் இந்த மாதிரி கொஞ்சம் ரோட்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆனமலை போயிட்டு அங்கிருந்து ஹில் ஸ்டேஷன் மேல டாப் ஸ்லிப் பரம்பிக்குளம் போற வழியிலயும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ பொள்ளாச்சி சைடு உடுமலைப்பேட்டை சைடு தாங்க இன்னும் மிச்ச மீதி இந்த மாதிரி சில ரோட்ஸ் எல்லாம் மீதம் இருக்கு. டெல்டா பகுதிகளிலயும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரோட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கேன் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பிளாக்ஸ்ல எல்லாம். பட் ஆனா நம்ம பிளாக்ஸ் எடுத்து நாம டிராவல் பண்ண பகுதிகளில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப சில பகுதிகளில் தாங்க இந்த மாதிரி இயற்கை சூழல்ல நம்மளோட ரோடுகள் எல்லாம் இருக்கு. ஊர்கள் எல்லாம் வந்து இவ்வளவு மரங்களோட பாக்குறதெல்லாம் ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு. ஸோ மக்களே, நம்ம குளோபல் வார்மிங் அதிகமாயிட்டு இருக்கிற காலங்கள்ல நிறைய மரங்களை நடணும். ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க பகுதிகளில் அட்லீஸ்ட் கொஞ்சம் மரங்கள் நடுங்க. உங்களோட வீட்டில் இருக்கலாம், வீட்டில் இடம் இல்லாட்டி இந்த மாதிரி ரோட் சைட்ல கூட உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 2-3 மரங்களை நட்டி வளர்க்கலாம். என்ன சொல்றீங்க? ஸோ நம்ம இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ரோட்ல போகும்போது எப்பவுமே வந்து சூப்பரான ஒரு சாங் பாடிக்கிட்டே தான் போவோம். அதுவும் வந்து மேக்சிமம் இளையராஜா அவர்களோட பாட்டு பாடிக்கிட்டே தான் போவோம். ஸோ அதே மாதிரி இந்த பியூட்டிஃபுல்லான உடுமலைப்பேட்டை கிராமத்து வழியா போகும்போதும் சூப்பரா வைப் பண்ணிட்டே போவோம். என்ன சொல்றீங்க? இளையராஜா அவங்களோட மியூசிக்ல எஸ்பிபி அவர்கள் பாடினதுங்க கிழக்கு வாசல்ங்கிற
படத்துல. சோ இது உங்களுக்காக பாடல். பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு கொத்தங்குற ஏது நீ நந்தவனத்தேரு அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணூரங்கு தூரி தூரி ஹோய் பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு கொத்தங்குற ஏது நீ நந்தவனத்தேரு காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட காத்தோடு குழலாட கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட மஞ்சளோ தேகம் கொஞ்ச வரும் மேகம் அஞ்சுகோ தூங்க கொண்டு வரும் ராகம் நிலவ வானிலவ நான் புடிச்சு வார குயில பூங்குயில பாட்டெடுத்து தாரே ஹோய் பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்குற ஏது நீ நந்தவனத்தேரு பூனாத்து முகம் பார்த்து வெண்ணிலானான தாழாமல் தடம் பார்த்து வந்த வழி போக பூனாத்து முகம் பார்த்து வெண்ணிலானான தாழாமல் தடம் பார்த்து வந்த வழி போக சித்திரத்து சோழ முத்துமணி மாலை மொத்தத்துல தார துக்கம் என்ன மானே வண்ணமா வானவில்லில் நூல் எடுத்து வாரு விண்ணில மீன் புடிச்சு சேலை தச்சு தாரே ஹோய் பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்குற ஏது நீ நந்தவனத்தேரு பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்குற ஏது நீ நந்தவனத்தேரு. மக்களே எப்படி இருந்துச்சு சாங்கு? நம்ம கிழக்குவாசல்ல இருக்கிற எல்லா சாங்ஸுமே சூப்பரா இருக்குங்க. நம்ம கார்த்திக் ரேவதி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த காலங்கள்ல 80s 90s எல்லாம் தாங்க நம்ம தமிழ் சினி இண்டஸ்ட்ரியோட ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். நம்ம எஸ்பிபி அவர்களாகட்டும், ஜானகி அம்மா ஆகட்டும், சித்ரா அம்மா ஆகட்டும், நம்ம ஸ்வர்ணலதா அம்மா எல்லாருமே அப்படியே காந்த குரல்ல பின்னி எடுத்திருப்பாங்க பாடல்கள் எல்லாம். நம்ம இளையராஜா அவர்களோட மியூசிக் கேட்கவா வேணும், அதுக்கு அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி அப்ப இருந்த பேக்ரவுண்ட் சிங்கர்ஸும் பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல கலக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு காலங்க. பட் ஆனா இன்னும் பல காலங்களுக்கு அவங்களோட பாடல்கள் எல்லாம் இம்மார்டலா நம்மளை அப்படியே மகிழ்ச்சிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? ஸோ சூப்பரா நம்ம பாட்டு கேட்டுட்டே போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நம்ம திருமூர்த்தி ஹில்ல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சுங்க. ஃபுல்லா நம்ம கிட்டத்தட்ட உடுமலைப்பேட்டை டவுன் வர வரைக்குமே இதே மாதிரிதான் இருக்கும். ரோட்ஸ் ரெண்டு சைடுமே புளிய மரங்கள். நம்ம சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கிற கிராம அலுவலகர்கள் இந்த புளிய மரத்தை எல்லாம் ஏலை விட்டுருவாங்க. ஏலை விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏலை எடுத்தவங்க சூப்பரா கரெக்டா பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல தான் புளியங்காயெல்லாம் காய்ச்சி பழுக்கும். ஸோ அந்த காய்ச்சி அந்த ஓடுகளோட தொங்கிட்டு இருக்கும் பாருங்க, அதெல்லாம் சூப்பரா அடிச்சு எடுத்து அதுல இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்து புளிய கொண்டு மார்க்கெட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் சின்ன வயசுல பார்த்ததுங்க. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு நாம நம்மளோட அந்த மலரும் நினைவுகள் எல்லாம் சூப்பரா வந்துட்டு இருக்கு. ஸோ பாருங்களா, ஒரு ஹைவே சைட்ல இருக்கிற ஒரு மரங்கள்ல கூட ஒரு பணப்பயிர் மாதிரி ஒண்ணு வச்சு அது நிறைய மக்களுக்கு யூஸ் ஆகுது. அது நாம தினம் தினம் உபயோகப்படுத்துற ஒரு
ஒரு வீட்டு உபயோக பொருளா இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மரங்களை வைக்கணும். என்ன சொல்றீங்க? நம்ம வச்சாலும் நம்ம ஹைவேஸ்ல சைட்ல எல்லாம் வைக்கும்போது நம்ம நேட்டிவிட்டியில என்ன மரங்கள் வந்து இந்த தட்பவெட்ப சூழ்நிலைகளை தாங்கி வளருமோ அந்த மாதிரி மரங்களா வைக்கணுங்க. ஏன்னா நம்மளது வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் தானே எப்பவுமே. வெயில் அடிச்சா சும்மா தாறுமாறா அடிக்கும், மழை பெஞ்சா புயல் வெள்ளம்னு வரும். ஸோ இந்த தட்பவெட்ப சூழ்நிலைகளை எல்லாம் தாங்கி இயர் அலாங் வந்து வாடாம அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா புளிய மரங்கள், வேப்ப மரங்கள், இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் தாங்க வைக்கணும். பட் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப மலைப்பகுதிகள்லயே கூட பாத்தீங்கன்னா நம்ம இந்த நீலகிரி தைலம் மரம் இருக்குல்ல, ஸோ அது நிறைய வச்சிடறாங்க. அது என்ன செய்யுமா, யூக்கலிப்டஸ் மரங்கள், அது வந்து சுத்தி இருக்கிற நீர்பிடிப்பை எல்லாம் ஃபுல்லா உறிஞ்சுக்குமா. அது போக காத்துல இருக்கிற ஈரத்தன்மையை கூட இழுத்துக்கிட்டு அது உபயோகப்படுத்திக்குமாங்க. ஸோ அதனால இன்னும் வந்து குளோபல் வார்மிங் அதிகம் தான் ஆகும் போல. அதனால வந்து இப்போ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கிற கொடைக்கானல் மலைப்பகுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய ஹெக்டர்ஸ் கணக்கான லேண்ட்ல அந்த மரத்தை அழிச்சிட்டு நம்ம சோலை காடுகள்ல நம்ம நேட்டிவிட்டிக்கு என்ன மரங்கள் எல்லாம் வருமோ அந்த மரங்களை வளர்க்குறாங்க. நீங்க போய் பாருங்களா, சம்டைம்ஸ் நீங்க ஹில் ஸ்டேஷனுக்கெல்லாம் டூர் போகும்போது பாருங்க, யூக்கலிப்டஸ் மரங்கள் இருக்கிற காடுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா வேற எந்த மரமுமே இருக்காது. அது பைன் மரம் இருக்கிற காடுகளாகட்டும், யூக்கலிப்டஸ் இருக்கிற காடுகளாகட்டும், அங்க பாத்தீங்கன்னா வேற எந்த மரமுமே இருக்காதுங்க. அது மட்டும்தான் வந்து மோனோபாலி மாதிரி இருக்கும். அதே சமயம் ஒரு சோலை காட்டுக்குள்ள போய் பாருங்க, ஒரு 100 மீட்டர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட நீங்க 4-5 வகையான மரங்களை பார்த்துருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பல்லுயிர் பெருக்கத்துக்கு நிறைய விதங்களான மரங்கள் இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு மரம் இருக்கிறது, ஒரு சோலை காடுகள் இருக்கிறதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பாருங்க. ஸோ நிறைய மரங்களை நடுவோம் மக்களை. இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் டிராவல் பண்ணும்போது தான் வந்து நமக்கு அதோட அருமை தெரியும். நம்ம சம்மர் சீசன்ல எல்லாம் நாங்க இந்த ஸ்கூல்ல சம்மர் லீவ் எல்லாம் முடிச்சுட்டு நடந்து போவோங்க வீட்டுக்கு. அப்பெல்லாம் வந்து இந்த புளிய மரங்கள் தான் வந்து சேவியர் மாதிரி. ஓகேவா, சூப்பரா வந்து அவ்வளவு வெயில் அடிச்சாலும் வீட்டுக்கு நடந்து போற அலுப்பே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கம்ப்ளீட்டா மூடி இருக்கு பாருங்க. கிராம பகுதிகள் ஆகட்டும் அல்லது கிராம பகுதியில இருந்து அவுட்டர் ஆகட்டும், எல்லா பக்கமும் வந்து இடவிடாம வச்சிருப்பாங்க. எவ்ரி 50-100 மீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு மரம் இருக்கு பாருங்க, 2 சைடுமே. ஸோ இந்த மாதிரி இருக்கணுங்க. நீங்களும் உங்க பகுதிகளில் இந்த மாதிரி ரோடு இருந்துச்சுன்னா சுத்தி வந்து நிறைய மரங்களை வளருங்க. ஓகேவா?
மக்களே, நம்ம திருமூர்த்தி ஹில்ஸ்ல இருந்து உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. ஒரு ½ அன் அவர் தாங்க. செம்ம சூப்பரான ஜேர்னியா இருக்கும். ஸோ அழகா நாம இங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு நாம இங்கிருந்து பொள்ளாச்சி கிளம்ப வேண்டியதுதான். உடுமலைப்பேட்டையில இருந்து பொள்ளாச்சி போற ரூட்டுமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அப்படியே போற வழியில விண்மில்ஸ் எல்லாம் பார்த்துட்டே போலாம். ஸோ வெயிட் பண்ணுவாங்க பஸ் வரட்டும். ஸோ இது வந்து ஆக்சுவலா பழைய பஸ் ஸ்டாண்டு. நம்ம டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் இங்க நிற்கும், உடுமலைப்பேட்டை டவுன் பஸ்ஸஸ் எல்லாம். ஸோ இங்கிருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் நம்ம நடந்து ரோடு கிராஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அது வழியா தான் வந்து உங்களுக்கு பொள்ளாச்சி போற பஸ்ஸஸ் எல்லாம் வரும், பொள்ளாச்சி கோயம்புத்தூர் போற பஸ்ஸஸ் எல்லாம். இந்த எண்டில் இருக்கு பாருங்க, அந்த எண்டில் போயிட்டு நம்ம ஜங்ஷன் கிராஸ் பண்ணோம். வாங்க போவோம். மக்களே, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. நமக்கு பொள்ளாச்சி பஸ் ஒன்று ரெடியா கிளம்பிட்டு இருக்கு. வாங்க இதுல போட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ் எடுத்தாச்சுங்க உடுமலைப்பேட்டையில இருந்து பொள்ளாச்சி போறதுக்கு. ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா பழனியில இருந்து கோயம்புத்தூர் போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து உடுமலை பொள்ளாச்சி வழியா தான் போகும். ஸோ நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு உங்களுக்கு. ஒரு பஸ் விட்டாலும் இன்னொரு பஸ் வந்து அடுத்த 5-10 மினிட்ஸ்ல வந்துடும். ஸோ நம்ம பஸ் எடுத்தாச்சுங்க, உடுமலைப்பேட்டையில இருந்து கிளம்பியாச்சு. லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம திருமூர்த்தி ஹில்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடுமலைப்பேட்டை டவுனையும் சுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி கனெக்டிவிட்டி இருக்கு, பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஸ்டே பண்றதுக்கான லாட்ஜஸ், ஃபுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆக்சுவலா பொள்ளாச்சி ரோட்ல தான் வந்து மெயின் மார்க்கெட் ஏரியா இருக்கு, போஷான மார்க்கெட் ஏரியா எல்லாம். ஸோ இங்க இருக்கிற ரீட்டைல் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இருக்கிற பட்ஜெட் ஷாப்பிங் ஏரியாஸ், தியேட்டர்ஸ், இது எல்லாமே வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. உடுமலைப்பேட்டையில இருந்து பொள்ளாச்சி போறதுக்கு 25 ரூபா. ஸோ திருமூர்த்தி ஹில்ஸ்ல இருந்து நம்ம உடுமலைப்பேட்டை வரைக்கும் 15 ரூபா. ஸோ டோட்டலி 40 ரூபாங்க ஒன் வேல. ஸோ 80 ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அழகா பொள்ளாச்சியில இருந்து திருமூர்த்தி ஹில் வந்துட்டு ஒரே நாள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க ஒன் டே ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். காலையில கிளம்பி வந்தீங்களா, சூப்பரா போய் ஒரு ½ டே நம்ம திருமூர்த்தி ஹில்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஈவினிங் பொள்ளாச்சி திரும்பிடலாங்க.
மக்களே இங்க பாத்தீங்களா எவ்வளவு விண்மில்ஸ் நம்ம உடுமலைப்பேட்டையில இருந்து பொள்ளாச்சி போற வழியில மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லயுமே வந்து கரெக்டா காத்து நல்லா வீசக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வந்து இந்த விண்மில்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க தேனி மாவட்டத்திலயும் பார்க்கலாம், தென்காசி மாவட்டத்துல பார்க்கலாம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் பார்க்கலாம். செம்ம சூப்பரா நிறைய விண்மில்ஸ் வச்சிருப்பாங்க. முக்கியமா நிறைய விளாக்ஸ் எல்லாம் வந்தது ஆரோய் மொழியில இருக்கிற விண்மில்ஸ் தான் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க விளாக்ஸ்ல. இது பாருங்க உடுமலைப்பேட்டையில இருந்து பொள்ளாச்சி போற வழியில் இருக்கிற விண்மில்ஸுங்க. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லா வந்து வயல்களும் தென்னந்தோப்புகளா இருக்குங்க. நடுவுல பாத்தீங்கன்னா எத்தனை வச்சிருக்காங்க பாருங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் விண்மில்ஸுங்க. தூரத்துல பாக்குறது வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள். நம்ம பஸ்ல போகும்போது தெரிஞ்சு உங்களுக்கு கேமரால கேப்சர் ஆகுதா என்னன்னு தெரியல, ஃபுல்லா வந்து மேகங்கள் மூடி இருக்கு. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிறனால தென்மேற்கு பருவமழை சீசன் எல்லாம் சும்மா காத்து பிச்சுக்கிட்டு வீசுங்க. அந்த சமயத்துல எல்லாம் வந்து விண்மில் செம்மையா ஜென்ரேட் ஆகும். நார்மலான சமயத்துலயும் நல்லா காத்தடிக்கும்னு வச்சுக்கோங்களா. இந்த சீசன்ல முக்கியமா நம்ம ஆடி காத்தெல்லாம் அடிக்கிற சீசன் எல்லாம் சும்மா பிச்சுக்கிட்டு வீசும் இந்த இடத்துல. அதனாலதான் வந்து இவ்வளவு விண்மில்ஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 இயர்ஸாவே விண்மில்ஸ் இருக்குங்க. இவ்வளவு விண்மில்ஸ் இல்லானா இப்போ எக்கச்சக்கமா ஆகிட்டு இருக்கு. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குங்க. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி விண்மில்ஸ், சோலார் பேனல்ஸ் எல்லாம் அமைச்சு ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சா வந்து நம்ம ஃபியூச்சருக்கு தேவையான பொல்யூட் பண்ணாத பவரை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். எவ்வளவு காலத்துக்கு தான் வந்து கோல், தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் நம்பி இருக்க முடியும்? என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி எல்லாம் கொண்டு வந்தாதான் வேலைக்காச்சு. ஸோ நம்ம வெஹிக்கிள்ஸும் ஆகட்டும் வேகமா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதும் வந்து இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சுங்க. நம்ம ஆக்சுவலா பார்த்தா இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து நாம ஹோசூர்ல இருந்து பெங்களூர் வந்துட்டு, பெங்களூர்ல இருந்து கொள்ளைக்கால் வழியா சத்தியமங்கலம் வந்தோங்க. சரி வித்தியாசமா ட்ரை பண்ணலாம், நம்ம சவுத் கர்நாடகா வழியா தமிழ்நாட்டுக்குள்ள வர்ற ரூட்டு செம்ம சூப்பரா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். யூஸ்வலா வந்து சாமராஜ நகர் வழியா தான் வருவாங்க. பட் கொள்ளைக்கால் வழியா வந்து ஒரு யூனிக்கான ரூட் இருக்கும்னு கேள்விப்பட்டு கேர்மாலம் வழியா வந்தவங்க. கொள்ளைக்கால்ல இருந்து கேர்மாலம் வர்ற வழியில இதே மாதிரி சத்தியமங்கலம் காடுகளுக்கு கீழே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்கு வந்து சோலார் பேனல் வச்சு பவர் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதானி லிமிடெடு. ஸோ அதுவும் வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. விண்ட் மில்ஸ் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். பட் சோலார் பேனல் மூலமா ஜென்ரேட் பண்ற எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்து இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நம்ம திண்டுக்கல்ல இருந்து மதுரை போற வழியில ஏதோ பார்த்துதான் ஞாபகம். பட் ஆனா அது சின்னதா தான் இருந்துச்சு ஒரு மலை சரிவுல. பட் கொள்ளைக்கால்ல இருந்து சத்தியமங்கலம் வர்ற வழியில பாத்தீங்கன்னா கொள்ளைக்கால் டவுனுக்கு வெளியவே வந்து அதானி லிமிடெட் ஒரு பெரிய சோலார் பவர் பேனல் வச்சு பவர் ப்ரொடியூஸ் பண்ற பிளான்ட் பார்த்தேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வரணுங்க, இல்லாட்டி வேலைக்கே ஆகாது. நம்ம வெயில் அதிகமாக அதிகமாக பாத்தீங்கன்னா இதெல்லாமே வந்து நம்ம குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட் தான். இதுல தெர்மல் பவர் எல்லாம் வச்சு நாம இன்னும் கோலையெல்லாம் எரிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கார்பன் எமிஷன் அதிகமாகி அப்புறம் நம்ம வெயில் காலத்திலயும் இருக்க முடியாது, மழை காலத்திலயும் வந்து எக்கச்சக்கமான மழை வந்துடும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஹைவேவா இருந்துச்சுங்க. நம்ம பழனியில இருந்து கோயம்புத்தூர் போற ரூட் இப்ப நேஷனல் ஹைவே மாத்தி சூப்பரா ஆக்கிட்டாங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்கு ரோடு. ஸோ சூப்பரா சீனிக்கா ரசிச்சுக்கிட்டே போலாம் வாங்க.
மக்களே, நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருந்து ஆரம்பிச்சோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல வந்து ஹோசூர் ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஸோ நிறைய நம்மள ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அப்புறம் உங்களுக்கு நேட்டிவ் எது எது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் தாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற பொள்ளாச்சி டவுன் பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டி கிராமம், ஓகேவா? பட் நம்ம படிச்சதெல்லாம் வந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் தெரியுமா, உடுமலைப்பேட்டையில இருந்து பொள்ளாச்சி ரோட்ல அந்த வழியில இருக்கிற ஒரு ஸ்கூல்ல தான் நம்ம ஸ்கூல் இருக்கிற பிளேஸ இப்போ கிராஸ் பண்ண போறோங்க. முடிஞ்சா வந்து பஸ் கொஞ்சம் ஸ்லோவா போனா நம்ம படிச்ச ஸ்கூலையும் பாக்குறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பூர்வீகம் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி தாங்க. நம்ம பிறந்து வளர்ந்த ஏரியாலாம் இதுதான். அதுக்கப்புறம் நாம எஜுகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு சென்னை பெங்களூர்னு போயாச்சு. மக்களே, இதுதாங்க நான் படிச்ச ஸ்கூலு, விஸ்வதீப்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, விஎம்ஹெச்எஸ். ஓகேவா? பாருங்க, இங்க ஸ்கூல் கிரவுண்டு ஹாஸ்டலு எல்லாம் தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்கூல் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கார்மலைட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. நம்ம கேரளால இருக்கிற ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னால நடத்தப்படுறதுங்க. ஒரு மிஷினரி நடத்துற ஸ்கூல் தான். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எஜுகேஷன் சிஸ்டம், நல்லா ஹோலிஸ்டிக்கா இருக்குங்க. இங்க படிச்ச யாருமே வந்து நம்ம ஸ்கூலோட ஞாபகங்களை மறக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் தான். பொள்ளாச்சி சுத்தியுமே பாத்தீங்கன்னா நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க. கோயம்புத்தூர் மாவட்டம்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனுக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும், நிறைய காலேஜஸ். இது பாருங்க, இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜுங்க. ஸோ இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து மகாலிங்கம் வந்து இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுங்க, ஃபேமஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இப்போ மறைஞ்சிட்டாரு. ஸோ அவர் வந்து அந்த காலத்திலேயே வந்து ஆர்ட்ஸ் காலேஜ், பாலிடெக்னிக் எல்லாமே கட்டிட்டாரு. ஓகேவா? நம்ம வள்ளல் பெருமானார் இருக்கு இல்லையா, சுத்த சன்மார்க்கம். ஸோ இது வந்து நம்ம பிரைமரி ஸ்கூலுங்க. நம்ம குட்டி பையனா இருக்கும் போது படிச்சது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம். இது வந்து ஆரோக்கிய மாதா மெட்ரிகுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சிஸ்டர்ஸ் நடத்துறது. நம்ம ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிச்சது வந்து ஃபாதர்ஸ் நடத்துறது. ஓகேவா? ஸோ செம்ம சூப்பரா இருக்கும் இங்க இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம். நாம் டாக்டர் மகாலிங்கம் சொல்லிட்டு இருந்தால, ஸோ அவரு வந்து வள்ளலார் ஃபாலோவர். நாமளும் வந்து சுத்த சன்மார்க்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நிறைய, அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம மகாலிங்கம் அவர்களும் வந்து சுத்த சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு, நமக்கு சீனியர். ஓகேவா? ஸோ நிறைய தர்ம காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்காரு. எஜுகேஷனுக்கு ஆகட்டும், மற்றபடி ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பொள்ளாச்சியில ரொம்ப ஃபேமஸ் இவரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொள்ளாச்சி டவுனுக்குள்ள வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லான மாஸ்க். ஸோ இதெல்லாம் வந்து கடைவீதி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஃபுல்லா வந்து எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்கும். ஒரு கமர்ஷியல் ஹப்னே சொல்லலாம். பொள்ளாச்சி சுத்தியுமே பாத்தீங்கன்னா, பொள்ளாச்சி டவுன் சுத்தியும் நிறைய கிராமங்கள் இருக்கும். மலை அடிவாரங்கள்ல நிறைய கிராமங்கள் இருக்கும். இங்க சுற்றுப்புறம் இருக்கிற எல்லா கிராமங்களுக்குமே வந்து பொள்ளாச்சி ஒரு ஹப்பு மாதிரி. பொள்ளாச்சி இங்க தமிழகத்துக்கு மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, பக்கத்துல இருக்கிற பாலக்காடு மாவட்டத்துக்கும் இது ஹப்னே சொல்லலாம். கேரளால இருக்கிற பாலக்காடு மாவட்டத்துக்கும். ஸோ இங்க இருக்கிற மார்க்கெட்ல இருந்து நிறைய காய்கறிகள் இதெல்லாம் வந்து நிறைய வாங்கிட்டு போவாங்க நம்ம கேரளாக்குள்ள. ஸோ இங்கே ஒட்டன்சத்திரம் இருக்குல்ல, திண்டுக்கல் மாவட்டத்துல. ஸோ அங்கேயும் ஒரு மார்க்கெட் இருக்குங்க. அங்கிருந்து கொண்டு வரதுனாலும் நான் பொள்ளாச்சி வழியா தான் வந்து கேரளாக்குள்ள என்டர் ஆகணும். ஸோ கேரளாக்குள்ள போறதுக்கும் வந்து நம்ம பொள்ளாச்சி வந்து ஒரு ஹப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் கடைசி டவுன் கோயம்புத்தூர் மாவட்டத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்ல கேரளாக்குள்ள என்டர் ஆயிடலாம். ஸோ கேரளாக்குள்ள போக்குவரத்துக்கு போற மக்களுக்கும் வந்து பொள்ளாச்சி ஒரு ஹப் மாதிரி. பொள்ளாச்சியில 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. கோவை போற பஸ்ஸஸ் எல்லாம், பழனியில இருந்து கோவை போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து
பழைய பஸ் ஸ்டாண்ட் இது. இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வரும். ஆப்போசிட்ல இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, புது பஸ் ஸ்டாண்டு. அங்கிருந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து கேரளா போற பஸ்ஸஸ், மாசாணி அம்மன் கோவில் போற பஸ்ஸஸ் அதெல்லாம் அங்கிருந்து கிளம்பும். ஓகேவா, லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம் இங்கிருந்து கிளம்பும். மக்களே, நம்ம உடுமலைப்பேட்டையில இருந்து பொள்ளாச்சி ரீச் ஆயாச்சுங்க. ஸோ சூப்பரா நம்ம திருமூர்த்தி ஹில்ஸ்ல இருந்து உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் காஃபி பிரேக் எல்லாம் முடிச்சுட்டு சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பொள்ளாச்சிக்கும் ரீச் ஆயாச்சு. ஸோ மக்களே, நம்ம உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துல இருக்கிற திருமூர்த்தி ஹில்ஸ்ல இருந்து உடுமலைப்பேட்டை டவுன் வந்துட்டு அங்கிருந்து நம்ம பொள்ளாச்சி வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜேர்னி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க பொள்ளாச்சி உடுமலை சைடு வந்தா திருமூர்த்தி ஹில்ஸ் போறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. பஸ்ஸஸ் நிறைய சூப்பரா அவைலபிளா இருக்கும். ஓகேவா, நாம இன்னொரு வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். Until then, take care and cheers from பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.